எங்கே வாங்க, இன்னைக்கு நம்ம சாமி மீனாட்சி தாயை பார்க்க போன கதையை பற்றி சொல்லுவோம். எங்க கிளம்பியாச்சு. சேலை நல்லா இருக்கான்னு இன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு வீடியோவில் மட்டும். ஏன்டா எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார். எப்போ பாரு சேலை நல்லா இருக்கா, சேலை நல்லா இருக்கான்னு எங்கே எடுக்கிட்டு இருக்கா, ஃபோனில் கேமரா வழிமா கேட்குறேன்னு கத்துவார். கேட்குறது அப்புறம் அவருக்கு தெரியாது. பார்த்தாலும் வந்து கேட்டாலும் சேலை நல்லா இருக்குன்னு என்ன தாய் குளத்துக்கிட்ட தானே கேட்டேன், உங்களுக்கு என்னன்றுவே. கிளம்பியாச்சு. என்ன பாருங்கள், புளியோதரை வாங்குறதுக்கு குண்டா சட்டிலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். ஆமாம், அதையும் காட்டு அப்படின்ட்டு. அதோட பார்த்துக்கோங்க, பைக்கில் இதே எங்கள் புல்லட்டு வாகனம். இந்த வாகனத்தில் கிளம்பி வெயிலுங்க, சரியான வெயில். வீடியோ எடுத்துக்கிட்டுக்கலே கத்துனார். ஃபோனில் வண்டியில் வரையிலுமா அமர்த்துறியா என்ன அப்படின்றாரு. சரி சரி அப்படின்னு கிட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி எடுத்து பார்த்தேன். சரி, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், வாகனத்தில் போகிறோம் பார்த்து போகணுன்ட்டு. அதோட பார்த்துங்க பழம் தேங்காய் வாங்குற கடையில் போய் நிப்பாட்டிட்டாரு. அங்கே போய் வாங்கிட்டு தொண்டை கட்டிக்கிடுச்சுங்க. பூக்களை இன்னும் இறங்கலையங்க. டிசம்பர் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஒரே டிசம்பர் இல்லாமல் ஊட வெளில போச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்னை வீடியோவில் பார்த்துருக்காரா, என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அதோட பார்த்துங்க எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். பிள்ளைய பள்ளிக்கூடம் இது என் மகளுக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே விடுறதுக்காக லேட் ஆயிடுச்சு. அவங்க பிள்ளைய அங்கே தான் படிக்குதான். என்ன இவ்வளோ லேட்டாக போகிறேன்டாரு. அவங்க யூடியூப்பரில் அதனால் கிளம்புறதுக்கு லேட் ஆக்குறாங்க அது இதுன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதோட வந்துங்க பூ பழத்துக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க. அப்புறம் சாமிக்கு கொஞ்சம் பூ வெட்டி கொடுங்கண்டே, அதோட சாமிக்கு கொஞ்சம் பூ வெட்டி கொடுத்தாங்க. ஒன்று அந்த பூ வந்து விலை வந்து 50 ரூபாயாங்க. அதோட அவங்க ரொம்ப நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குக்கா வீடியோ அப்படின்னாரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டேன். அதோட எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்த்து ஆதரவு விடுங்கன்னு சொல்லி ஆதரவு விட்டுக்கிட்டு இருந்தார். சரின்ட்டு வாங்கிட்டோங்க 50 ரூபாயா. சரின்னு வாங்கிட்டா போயிட்டு வரோம்னே. சரிங்க போயிட்டு வாங்க காட்டாங்க. அந்த அண்ணன் சந்தோஷப்பட்டார். அதோட சரிண்டு எங்கள் வீட்டுக்கார் வாகனத்தில் ஏறி வீட்டுக்கு போயாச்சு. அங்கே கூட நாத்தினால குளிக்கலை, மச்சா மண்டாட்டியும் குளிக்கலை. சரி தண்ணி எடுத்து வாசல் தெளிப்போம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அவங்க அந்த பைப்பு ஓசை வச்சு கொண்டு வந்து இழுத்து தொளிக்க போகிறோம்னுக்கிட்டு சித்தப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்து குடம் தூக்கி கொண்டு போய் தண்ணியை தொளிச்சிட மாட்டேன். என் மாமியார் இருக்கிற காலத்துலலாம் அப்படித்தான் தண்ணியை தூக்கிட்டு போய் தொளிச்சு சாணியை சாணி கரைச்சி மல்ல தொளிச்சு அப்படியே வீட்டில் ஒத்த கல் இருக்காதுங்க, அப்படி கூட்டி பளபளன்னு என் மாமியா வந்து நல்லா வச்சிடும். ஆனால் என் நாத்தனாருக்கு இது பேக் பெயின் இருக்குது, அதனால் ரொம்ப கூட்ட முடியல வைக்க முடியலன்ட்டு அப்படியே கிடந்துச்சு. சரி நான் போய் தண்ணி குடத்துக்குள்ள தூக்கி கொண்டு இறக்கிட்டேன். ஏண்டுகளுங்க என்னத்தை டீப்பு அங்கேருந்து இங்கே இழுத்துக்கிட்டு வரணும், அதுக்கு என்ன தூக்கி வாசலை தொளிச்சிருவேன் தானே. அதோட விளக்கு மரத்தை எடுத்து அப்படியே புரதம் பரவுனா கூட்டுனா தொண்டை கட்டிக்கிடுச்சங்க. இடையில இதாகுது. அப்படியே கூட்டிக்கிட்டு இருந்தேன். கூட்டிக்கிட்டு பூக்காரக்கா பார்த்துட்டு பூக்காரக்காவே வர சொன்னேன். ஒரே புழுதியை கிளப்புதுங்க. உடம்பு முடியலை, காய்ச்ச, தொண்டை வலிக்குது. அது இன்றைக்கி வேறு காலையிலே வெள்ளெண்ணெய் குளிச்சேன்னா அது ரொம்ப கொண்டு வந்து தொண்டையை அடைக்குது பார்த்துங்க. இந்த பூக்காரம்மா என் மாமியா காலத்துலேருந்து இருக்காங்க. எங்கள் மாமியா என் மாமியா வந்து எனக்கு இந்த அம்மாட்ட தான் பூ வாங்கி தினமும் கல்யாணம் முடிஞ்ச பூசிலேயே கொடுக்கும் பார்த்துக்குங்க. என் மகனும் இது கேட்டால் டிசம்பர் கிடைக்கல. இவங்கிட்ட 30 ரூபா தான் அந்த பூ. அதோட இது பூச்சாவுக்காக வாங்கினேன் பார்த்துங்க. வாங்கி அவளுக்கு வச்சு விட்டேன். அவங்க நல்லா இருக்கேத்தா, ரொம்ப நாள் வச்சுதான் உன்னை பார்த்து நல்லா இருக்கேத்தா அப்படின்ட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்ட்டேன். அதோட இந்த செவ்வந்தியை வாங்கிக்க மாட்டாங்க. சரி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்துக்காக அதையும் வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்துக்குங்க, எங்கள் நாத்தனா அதுக்குள்ளே டீப்பை தூக்கிட்டு வந்து பைப்பை அடிக்க போகிறாங்களாம். சரி அவங்க பைப்பை அடிச்சுட்டாண்டா நம்ம தொளிக்க வேணாம், அவங்க அடிக்க முடியலன்னு நம்ம தூக்கிட்டு வந்து தண்ணியை தொளிச்சு குளத்த போடுவோம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தொண்டையை கொண்டு வந்து அடைக்குதுங்க, பேசவே முடியலை சுத்தமாகவே, அந்தளவுக்கு தொண்டை வலிக்குது. அதோட அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னைய பார்த்ததில்ல. அவள் சந்தோஷப்பட்டுட்டு உங்கள் மாமியா இருந்தால் அம்புட்டு ஒரு பூ வாங்கி கொடுக்க அப்படின்ட்டு. என் மாமியா எல்லா நாளும் என்கிட்ட சண்டை ஓடும். இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பூ வாங்கி கொடுக்கும். ஏன் தெரியுமா, அந்த இருக்க வரிசையாக எங்கள் வீடு. என் வீட்டில் நான் வெள்ளனே கோலத்தை போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து வாசலை தொளித்து மஞ்சள் பொடியெலாம் தொளித்து அப்படியே நான் என் மாமியாவை எதிர்பார்க்காமே கோலம் போடுவேன். என் மாமியாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும், நம்ம மருமகன் நம்மளுக்கு கோலம் போடுறான்ட்டு சந்தோஷத்தில் எனக்கு பூ வாங்கி கொடுக்க எல்லாம் வாங்கி கொடுக்கும் என் மாமியா. அந்த ஒரு நாளைக்கு சண்டையாகவே இருந்தாலுமே சமாதானமாக இருந்தாலும் சரி அப்படி நல்லா வாங்கி கொடுக்கும். தண்ணியை தொளிக்க போனேன், தண்ணி வர கொஞ்சம் லேட்டாகும், நீ போய் சாப்பிட்டு வந்துரு, ஒரே வெயிலாக இருக்குண்டாங்க. சரி இட்லி கடைக்கு போகும்ட்டு அங்கே போனேன். அங்கே போனால் இட்லி அவிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏக்கா இட்லி கொடுங்கண்டே. அவங்க இட்லிலாம் காலி ஆயிடுச்சு, இன்றைக்கி வெள்ளனே வந்து எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அந்த அவிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அவி இருந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்குன்ட்டாங்க. சரி விடுங்க, நம்மளுக்கு இல்லைன்னா என்ன செய்கிறது, அவங்ககிட்ட சண்டை விட முடியாது.
அதோட போனேன். போய் பார்த்துக்கிட்டே உடனே ரதி பார்க்காதுங்க எங்கள் அத்தை கோலம் பிடிச்சா அறைய நின்றுட்டு ஓடிட்டா. கேமரா பார்த்தவொடனே எடுத்துருவோம்ண்டு குமரி பிள்ளை. அதனால் ஒன்றே எடுக்காது என்ன எடுக்காதுன்னுவாங்கல்ல மீடியாவில் தெரியுறோம்ட்டு. அதனால் பார்த்துங்க போய் நாத்தனார சொன்னேன். நாத்தனா சொல்லிச்சு கிடக்கிற டீப்பில் தண்ணி விதான்னு பார்த்து மூஞ்சிலே அடிச்சு விடுச்சுங்க. தண்ணி அந்த நேரத்துக்கு வந்து ஏற்கனவே உட முடியலை, சளி பிடிச்சி கிடக்கு. இதில் இது வேறையா அப்படியே கண்ணு மூக்குலேயே ஓடிடுச்சு பார்த்துங்க. அதே இன்னைக்கு ரொம்ப முடியலையே நம்ம ஏன் நேரம்தான் போங்க. காலையில் சுடுதண்ணி வச்சு மேல் குளிக்கிறேன்டே சாமி வருது தலைக்கு குளிடி என்ன மேல் குளிக்கிற அப்படின்ட்டார். அப்புறம் குளித்தா அப்படியே இந்த வந்து வாயத்தை இதை வந்து கட்டிக்கிடுச்சு. அதனால் பார்த்துக்கோங்க இப்படி இருக்கு. அப்படியே மூஞ்சியை கண்ணாடியை பார்த்து தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என் ஆத்திரம் சொல்லிச்சுங்களுக்குள்ளே தோசை மாவு இருக்குது, தோசையை ஊற்றி சாப்பிடுச்சு. வெறும் தோசை எப்படி சாப்பிட்றது, சட்னி இட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். சட்னி வைக்கலையா, சரி விடுங்க அப்புறம் சாமிக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு விரதம் இருந்துக்கிறோம், அப்புறம் பொங்கல் புளியோதரை கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு தண்ணி அடிப்போன்னு பார்த்தா தண்ணி வரலை. அங்கேருந்து பிட்டு பைப்பு கொடுத்தது அங்கிட்டே பிடிக்கிக்கிறது தான். அதோட போச்சா. சரி கொண்டே கட்ட வராவன் நான் தான் சொன்னேன்ல தண்ணி என்ன தண்ணி இப்போ இதில் அடிக்க போறிய நல்லா குடத்தில் ஊற்றி தொளிக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் டவரை வாங்கி தண்ணியை ஊற்றி காப்பை எடுத்து சலப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். புழுதிங்க வாசை தொளிச்சா தானே நம்மளை 7 குறை சொல்கிறது. அவங்க அங்கே வாசலே தொளிக்கிறது இல்லை அவருக்கு புழுதியாக கிடக்கும். தினமும் வாசல் தொளிச்சா எப்படிங்க புழுதி கிடக்கும். அப்படி வீட்டுக்கு பக்கத்துலேயே அன்றைக்கி ஒரு கல்யாணம் நடந்துச்சு பாருங்க. அந்த பெரியம்மா வீட்டில் பசுமாடு கட்டி கிடக்கு. அதில் மட்டும் சாணி எடுத்து தொளிச்சுட்டா அப்படியே இறுகிக்கிறோம். அப்படியே புழுதியான புழுதி சரின்ட்டு தொளிச்சு விட்டேன். தொளிச்சா பார்த்துக்கோங்க என் மாமியாலாம் பார்த்துக்குங்க. என் மாமியா அப்படி சாணியை கரைச்சி எனக்கு கொடுத்துரும். தினமும் சாணி கரைச்சிட்டேன். எங்கிட்டாவது போய் சாணி எடுத்துகிட்டு வந்து சாணி துவைச்சிட்டேன் அதை தொளிக்குங்க. அதனால பாருங்க புழுதி இருக்காது, ஒரு மேனியாக இருக்கும், ஒரு சமமாக கிடக்கும் தர. இப்போ என்னண்டா மேடு பள்ளம்மா மழை வெஞ்சு தண்ணி அரைச்சிக்கிட்டு ஓடி கில்லுமா நீங்கள் சொல்லியிருந்தியே கோலம் புடையில் செருப்பு போடக்கூடாத கண்டு. எனக்கு காலில் பித்து இருக்குங்க. வெறுங்காலை இப்படின்னு எடுத்து வச்சு லேசாக இப்படின்னு ஒரு கல் குதிச்சாக்கும் அப்படி உயிர் போகிறது மாதிரியே வலிக்கு. அந்த மாதிரி காலில் ஒரு பித்து மாதிரி இருக்குது. அப்படியே நடக்கவே முடியாது சுத்தமாகவே. செருப்பை கலட்டி சுத்தமாகவே நடக்க முடியாது. திடீர்னு குத்துனாலும் உயிர் போகிற மாதிரியே வலி எடுக்கும். அப்படி ஒரு வலி எடுக்கும். அதோட என்ன எல்லா பக்கமும் தொளிச்சு விட்டேன். எல்லாத்தையும் தொளிச்சு விட்டுட்டாங்க. அங்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டாங்க. கோலம் மேலே போட்டவங்க மேலே தெரிக்குமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஏக்க உங்கள் மேலே தெரிக்குதான்னு கேட்டேன். அந்த புது மாப்பிள்ளை எங்களை பார்த்துட்டு ஒரே நாள் ஃபேமஸ் வாக்கி விட்டியா கண்டு சிரிச்சாப்பில். அதோட பார்த்துங்க தெரிக்குதான்னு கேட்டேன். அந்த அக்கா எப்படி தெரிக்காமல் இருக்கும்ட்டாங்க. ஐயா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிறது. அதுக்குள்ளே நாத்திரம் வந்து சத்தம் போட்டுருச்சு. அதே தொளிச்சுக்கிட்டு இருக்கோம்ல ஓரமாக தள்ளி இருக்கிறது தானே சொல்லிட்டு போனேன். தெரிக்குதுன்னுக்கிட்டு இருக்கேன்னு கத்துச்சு. ஐயோ நாங்கள் அவங்க சண்டையெல்லாம் போடலை. தெரிக்குதான்னு கேட்டதுக்கு ஆமாம் தெரிக்காமல் என்ன செய்ய முடியுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் விடுங்க பேச்சேன்ட்டு. அப்புறம் வாசல் தொலைக்கையில் தள்ளி இருக்க வேணா நான் தான் சொன்னேன்ல அப்படின்ட்டு மறுபடியும் கத்துறாங்க. கேட்ட புரியாமல் கத்தாதியே அவங்க சண்டை ஒன்றும் போடலை. தெரிக்குதான்னு கேட்டால் தெரிக்கல அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான். அதுக்குள்ளே சீமாப்பா மானசு நண்டை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்தார். அதோட வந்து தொழி நல்லா தொழி அப்படின்னாரு. யோ போயாகிட்டே நல்லா தொழில்னா அப்படிதோட ஓடி போயிருக்கேன் அப்படின்னு நான் கத்துனேன். எங்கள் வீட்டுக்காரர் எதாக இருந்தாலும் என்னை நக்கல் அடிப்பாருங்க. சரி அவர் வாட்டி அடிச்சுட்டு போகிறாரு. நக்கல் கிண்டல்லாம் அடிக்கிறது தானே. அதோட பார்த்துக்குங்க கோலத்தை போட உட்காந்துட்டேன். எனக்கு என்றைக்குமே புள்ளி வச்சு கோலம் வராதுங்க. என் நாத்தனை வந்து கல்லுகளை பூரா பிரட்டி விடுதான். பூரா கல்லுங்க கட்டு முட்டுண்டுக்கிட்டு கல்லாக தர ஒரு தரையாக இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் பாருங்கள் தர அப்படி தரையை வச்சுருக்காங்க. 50 பேர் வாசலை தொளிச்சு இவங்க வாசலே தொளிக்கிறதில்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை தொளிக்க மாட்டாங்க அவருக்கு. அதோட கோலத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்போ வந்து ரங்கோலி தாங்க எப்போவுமே போடுவேன். இப்படி என் மாமியாவே சொல்லும் புள்ளி வச்சு போடவா தெரியாட்டாலும் என் என் பொண்டாட்டி லாஸ்ட்டு கடைசி மையம் பொண்டாட்டி கோலம் அப்படி போடுவா. வரைஞ்சிக்கிட்டே வரைஞ்சி வாசலை பெருக்கெடுத்து வரைஞ்சிருவா அப்படின்னு சொல்லி என்னை பெருமையாக பேசாது ஒன்று என் மாமியாவோடய நான் நல்லா ஜாலியாக இருப்பேங்க. இடையில இந்த நாத்தனாம இருக்குதே இடையில வந்து எதையாச்சும் அவங்க மனசை குழப்பி விட்டுட்டு போகிறதே. ஆமாம் இந்த வாய் இல்லாமல் சொல்கிறேன் பாருங்க அவளை பற்றியே மறுபடியும். ஆமாம் வாய் இல்லாமல் பேச்சா வந்துடும். அதுதாங்க வந்து எதையாவது குழப்பி விடுறதே. இல்லைன்னா மாமியால் மருமகோடு நல்லா நல்லா சந்தோஷமாக இருந்த மக்கள் அவள் கூட என்ன ஒட்டி உறவாடிக்கிட்டுற ஒரு அளவாயிரு. அளவுக்கு மீறி அவளோட பேசிக்கிட்டு அளவுக்கு மீறி அவளுக்கு செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா மரியாதை கொடுக்க மாட்டான், மதிக்க மாட்டான் அப்படின்னு எதையாவது ஒரு குண்டை போட்டு விட்டு போயிடுறது. பார்த்துங்க அந்த குண்டை நம்பிக்கிட்டு அப்படியாக்கும் இப்படியாக்குன்னுக்கிட்டு அப்படியே குறை சொல்லிக்கிட்டு அப்படியே குறையாகி போயிடுறது. சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன கைப்பையெல்லாம் இருக்கும்.
என் மாமியை இடுப்பில் வச்சுக்கிட்டே நிற்கும். அதாவது சண்டை சத்தம் போட்டுக்கிட்டாலும் வாசலில் பொதுவான நாளில் இப்படி சாமி வர்ற நாள், நல்ல நாள், தீபாவளி, பொங்கல், ஆடி, இந்த நாளுகளில் வந்து பொதுவாக வாசலில் கோலம் போடுறத வந்து பெருமையாக நினைக்கும் என் மாமியா. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் பார்த்தியா என் மருமகனுக்கு கோலம் போடுறா அப்படின்ற மாதிரி அதுக்கு காட்டிக்கிறதுக்காக அப்படி பெருமையாக நினைக்கும் நெசமாகவே. மற்ற நாள் ஊரம் எங்கள் மாமியா போட்டுரும். என் மாமியா அழகாக கோலம் போடும். சின்ன சின்ன குழந்தையும் போடும், பெரிய குழம்பா போட தெரியாது. சின்ன குளமாக தாமரை பூவு அப்படின்ட்டு சின்ன சின்ன குளமாக போட்டுக்கிறோம். நான் போடுறது சின்ன குழந்தைய, நான் போடுறது பெரிய மாபெரும் குளம்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் இழுத்து என்னத்தையாவது கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருப்பேன். அது அவங்களுக்கு போக தெரியாமல் பாதியில் சின்ன குளமாக போடுவாங்க. மற்ற நாளில் அவங்களே போட்டுக்குருவாங்க. இந்த ஒரு நாள்களில் மேலே மட்டும் குளம் போட்டால் அப்படி சந்தோஷமாக இருக்குது. சாமி வருதுன்ட்டாங்க, சரி தட்டு குழம்புலாம் என்ன எடுத்து வைப்போம், அது கூட எடுத்து வச்சோம்னா அவங்க மீனாட்சி வரையில் அதை உடச்சி சாமியை இது பண்ணலாம்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சு சிலையை பிடிக்குங்க. சிலையை கேட்கவே இல்லை இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில். என் நாத்தனார் போய் அப்போ தான் குளிக்கவே போயிருந்தாங்க. சரி போய் குளிங்க பண்ணுறேன், நான் வரையில் நைட்டியோடு தான் கிடந்தாங்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு கத்துனேன். அப்புறம் போய் பார்த்தா அங்கே புது மாப்பிள்ளை அவன் என்னை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடந்தேன். சரி அவங்ககிட்ட போய் சத்த பேசுவோம்னு அந்த குடும்பத்தில் அது எங்களுக்கு பெரியமா தான் வேணும். இந்த பயலுக்கு தான் நேற்று முந்தானத்தை கல்யாணம். அப்படி அதுங்க கல்யாணத்துக்கு போய்ட்டு ஒரே இதை விட முடியலை. பொண்ணு விளக்கத்திக்கிட்டு இருந்துச்சு. வந்த வீட்டுக்கு மீனாட்சி தாய் வருதுல, அதுக்காக பொண்ணுக்கு விளக்கத்தி இருந்தாங்க. வீடியோவே எடுக்கிறியே அப்படி கத்துச்சு. தாத்தா ஒன்றே எடுக்கலத்தா, விளக்கத்தாத்தா எடுக்கிறேன் அப்படின்னா. அதோட பார்த்துக்குங்க அவங்க ஓரங்கத்தி, அதாவது இப்போ கல்யாணம் முடிஞ்ச பையலோடைய மதினி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு அழகான பொசுக்கு நாய் வச்சுருந்தாங்க. அந்த நாயை நான் சினிமாக்களில் தான் பார்த்துருக்கேன். இங்கே வர்றா, ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு ஊதுனா அது என் மூச்சியே பார்த்துச்சு. ஐயோப்பா கடிச்சு வச்சுறாதப்பா அப்படின்னு யோசனை அந்த நாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி வருதுன்ட்டாங்க. ஆனை வருதுன்ட்டாங்க. சரி வேகமாக தண்ணியை ஊற்றி என் மாமியாதே இந்த பழக்கத்தை எங்களுக்கு பழைய விட்டுச்சு பார்த்துக்குங்க. சாமியோ பால் குடமோ எடுத்து வரையில் ஆமாம் ரோடு ஊரம் தண்ணியை ஊற்றுனா அவங்க காலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குமா, என்றைக்குமே அதை செஞ்சுருங்கன்னுங்க. அதே மாதிரி நாங்களும் ஊற்றுவோம். நாங்கள் ஊற்றுறதை பார்த்துவிட்டு அக்கா எல்லோரும் ஊற்றிடுவாங்க. நம்ம வீடு மட்டும் என்னடா இது இதாக கிடக்குண்டு எல்லோரும் ஊற்றிட்டாங்க. அதோட சாமி வந்துருச்சு. எப்போவுமே என் மாமியை சொல்லணும், பால் குடம் எடுத்து வரவங்க, வேலை அக்கினி சட்டி எடுத்து வர்றப்ப, சாமி வர்றப்ப நம்ம வாசல் பூரா தண்ணி ஊற்றி விட்டோம்னா சாமி மனசு குளிரும். அக்கினி சட்டி எடுத்து போகிற கால் வந்து குளுமையாக இருக்கும். அது நம்மளுக்கு இந்த புண்ணியத்தை வந்து சேர்க்க முடியும் என் மாமியாக சொல்லும். அதனால் எப்போவுமே வந்தாண்டா அவங்க காலில் தண்ணி ஊற்றுறது, ஏரியா பூரா தண்ணியை ஊற்றிட்டோம். ரோடு பூரா விடாமல் இப்போ வண்டி கிண்டியில் வாகனத்தில் மறைச்சி வச்சுருந்தாங்கப்பா. அதனால் 1-2 வண்டி பக்கம் இருக்கிற வண்டியே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்துங்க எல்லாம் பைபாஸ் ரோடுங்க, சரியான பைபாஸ் ரோடு. வேலம்மாள் போகிறதுக்கு இதுதான் வழி. வேலம்மாள் கேஎல்எல் காலேஜு இதெல்லாம் போகிறதுக்கு இதுதான் வழி. மெயினான இடந்தேன். ஆனால் வந்து கவர்மெண்ட் இடந்தேன் அந்த இடம் பார்த்துக்குங்க. அதனால் வந்து எங்கள் மாமியா காலங்கள் முடிஞ்சு வச்சு எங்கள் காலமும் இந்த ஓரளவுக்கு ஓடிடுச்சு. 2 தலைமுறை பார்த்துருக்கு இந்த இடம். இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட இடிச்சு இது பண்ணாலும் என்கிட்டாவது இடம் வீடு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் வந்து சொந்த ஊர் மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம பிறந்த ஊர் எப்படியோ அதே மாதிரி நான் வாக்கப்பட்ட வீடு. அந்த பிறந்த வீட்டுக்கு போயில என்ன சந்தோஷம் வருமோ அதே சந்தோஷம் நான் வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வரையில எனக்கு சந்தோஷம் வரும். அதனால தான் என் மாமியார் வீட்டுக்கு வர்ற சாமி நம்ம வீட்டுக்கு வர்ற சாமி தான் அப்படின்னு யோசனை பண்ணி நான் வெள்ளனையே அதிகாலையிலே குளிச்சு போய் ரெடியில் நின்றா. சாமி மீனாட்சி தாய் வந்துக்கிட்டு இருந்தாங்க எட்டி. அவங்கள பார்க்குறதுக்கு கோயிலில் போய் மணிக்கணக்கில் காத்திருந்தாலும் பார்க்க முடியாத சூழ்நிலையாய் அதிக நேரமாக ஆயிரும். அந்த மாதிரி பக்தர்கள் வந்து கூடி நின்று பார்க்குறதுக்கு வெகு நேரம் ஆகும். ஆனால் நம்ம வீட்டுக்கே தாய் இன்றைக்கி கருது இருக்கிறதுக்காக இன்றைக்கி சிந்தாமணியில் தான் அந்த கருதறுப்பு மண்டபம் இருக்குது. அதில் போய் இன்றைக்கி கருதறுத்து சாமியை கும்பிடுவாங்க. நாளைக்கு தெப்பத் திருவிழா. அப்படி வரையில் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோட ஒடியை போய் தேரை தொட்டு கும்பிட்டுட்டு அதில் மட்டும் பூவை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டேன். இது பூஜை தான் விதை எடுக்கிறா. அவளுக்கு அவ்வளோவா சாமியை க்ளோஸ் பண்ணி எடுக்க தெரியல, விவரம் தெரியல, சின்ன பிள்ளை தானே. அதோட விழுந்து சாமியை கும்பிட்டோமுங்க. நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடியே மக்கள்லாம் புளியோதரை பொங்கல் அப்படியே வாங்குறதுக்கு இந்த தேர் பின்னாடியே நடந்துருவாங்க பார்த்துங்க. தேர் பின்னாடியே போனாத்தே வந்து நம்மளுக்கு அலுப்பு தெரியாது நடந்து போயில. சிந்தாமணியில் போய் அங்கே போய் மண்டபத்தில் போய் சாமி இறக்குவாங்க. அங்கே இன்னும் நல்லா பார்க்கலாம். ஆனால் அங்கே இந்தளவுக்கு பார்க்க முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். பக்கத்துலேயே போக முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். அதில் ஒரு மிட்டாய் விற்கிது பாருங்க. இந்த மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லா இருக்கும் அந்த மிட்டாய். அதுக்கப்புறம் என்ன, நம்ம புளியோதரை பொங்கல் ஏற்கனவே பசியில் கிடக்கா. போய் இட்லி கடையில் இட்லி இல்லைட்டாங்க. இன்னும் விடலாமா ஓடிட்டேன். ஓடி போய் தொன்னையை கொடுத்து தொன்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப இத்திரி தொன்னையாக இருந்துச்சு. சரி வாங்கி நல்லபடியாக